இந்த வீடியோவில் எப்படி 20 lakhs per annum நம்ம இயர்லி சம்பாதிக்கலாம் ஐடியில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரீயாட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கலாம். 20 எல்பியெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க. எல்லாருமே இதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் பார்க்குற சில பேர் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க இப்போ கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, மிட் லெவலில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் இருக்க இடத்துலேருந்து 20 lakhs per annum வாங்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைமு 20 LPA ஜாப் ட்ரை பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியாக தான் இருந்திருக்கு. எல்லா கம்பெனிஸுமே வந்து பிகினிங்லேயே 20 எல்பிஏ கொடுத்துட மாட்டாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட எல்பிஏ வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த 20 எல்பிஏக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ஸை ஃபஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களுக்கு லைக் இயர்ஸ் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த பர்டிகுலர் ஸ்கில்லில். நான் எப்படி அந்த பொசிஷனுக்கு போகணுன்னா, எனக்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து 20 எல்பி வந்து ஆஃபர் பண்ணுவாங்கங்கிற லிஸ்ட் எடுத்தேன். அண்ட் அந்த மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நாக்குரி, லிங்க்டின் அண்ட் ரெஃபரல்ஸ் மூலியமாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி மூவ் ஆனேன். ஓகே, எந்த மாதிரியான கம்பெனிலாம் டார்கெட் பண்ணலான்னு மைண்டில் வச்சுருந்தேன்? பேசிக்காக வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் தான் ட்ரை பண்ணேன். பட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே எம்என்சி கம்பெனி. ஆனால் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போயிருந்தால் இன்னுமே அதிக எல்பிஏ கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலி எல்பிஏ வந்து கொஞ்சம் கம்பேரிங்லி ஜாஸ்தியாக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் பேசின நிறையா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது. எப்படி கெரியரை ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி அடுத்த கட்ட போகணுன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 20 எல்பிஏக்கு வந்து ஒரு 6 years 7 years எக்ஸ்பீரியன்ஸில் போகணும் அப்படின்னா எப்படி நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அங்கே போகிறது? பிகினிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் மணி பேஸ்டாக போகக்கூடாது. நமக்கு வந்து நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனிஸை தான் பார்த்து சூஸ் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் போக போக தான் வந்து லைக் அண்ட் கம்பெனியோட பிராண்ட் நேம் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ எல்பிஏ ஆஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச்க்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல பிராண்டு நேம் இருக்கிற கம்பெனிஸாக பார்த்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது மணிக்காக ஒர்க் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஜாயின் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பிராண்ட் நேம் இருக்க கம்பெனிஸ், கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னால் தெரிகிற மாதிரியான ஒரு சர்வீஸ் கம்பெனியோ ஆர் ப்ராடக்ட் கம்பெனியோ நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் த பீரியட் ஒரு 4 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நல்ல கம்பெனிலேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு பெரிய எல்பிஏக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எங்கே போய் வேலை தேடணும், ஒரு ஹை பே ஜாப் வாங்கணும் அப்படின்னா எந்த இடத்துல தேடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து சென்னை, பெங்களூர் பேஸ் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு நிறையா எல்பிஏ ஜாஸ்தி ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் வந்து இப்போ ஒரு Tier 2 Tier 3 ட்ரை பண்ண முடியாதா? அங்கே ஒரு பெரிய கம்பெனிஸ் இருக்காதா? இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எல்பிஏவும் வந்து Tier 1 சிட்டிஸை விட Tier 2 சிட்டிஸ்க்கு வந்து கம்மியாக தான் ஆஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு பிரச்சனை நான் நிறைய பார்க்குறது என்னென்னா, ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. பட் நிறைய பேரால் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியலை. ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க, இல்லை கரெக்டான ஒரு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு லோ பேயிங் ஜாபுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லுவேன்? நான் எப்படி போனேன்னா, டெய்லி ஒரு மோஸ்ட்லி எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து லீக் கோட் அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் போய் ப்ரோக்ராமிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஈஸி, மீடியம், ஹார்ட் அந்த லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கிற மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ண போகிற டெக்னாலஜிஸ்க்கு ரிலேட்டடாக ஏதாவது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன மாதிரியான ரெஸ்யூம்ஸ் இருந்தால் ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம்? நான் மேக்ஸிமம் வந்து 1 page ரெஸ்யூமே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் உங்கள் ரெஸ்யூமில் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அண்ட் மோரோவர் வந்து நம்பர்ஸாக மென்ஷன் பண்ணுங்கள். லைக் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15% வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலிமா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருந்திருக்கேன். அந்த மாதிரி நம்பர்ஸாக மென்ஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் உங்களோட ரெஸ்யூமே. இப்போல்லாம் உங்கள் ரெஸ்யூமேஸ் வந்து ATSாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுது. ஸோ உங்களோட ரெஸ்யூமேஸ் வந்து ATS ஃப்ரெண்ட்லியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ATSனால் ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டடாக உங்களோட ரெஸ்யூமேஸ் வந்து வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அதை தான் ATSன்னு சொல்லுவாங்க.
இப்போ தான் ஒருத்தர் ஐடியில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு 20 LPA ஜாபுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணால் அந்த 20 LPA ஜாபுக்கு போக முடியும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம சீனியர்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு கேதர் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்டெப் 2 என்னென்னா உங்கள் மேலே நீங்களே ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்படின்னா வந்து லைக் உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்றாப்புல இருக்க கோர்சஸ் வந்து வாங்கி படிங்க. அண்டு அது பேஸ்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய பண்ணி அதெல்லாம் உங்களை லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸ்டெப் 3 என்னென்னா வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் கம்பெனிஸோட ஹெச்ஆர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து லைக் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணி என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் தேவைப்படுது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்களோட ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ண பாருங்கள். ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் தாங்க. நீங்கள் எவ்வளோக்கு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. உங்களோட கான்ஃபிடன்ஸும் ஸ்கில்ஸும் வந்து மேட்ச் ஆகும்போது ஹெச்ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு எடுத்திருப்பீங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் அந்த லைவ் ஒர்க் ஷாப்லாம் கிடைச்சா அதில் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய நாலேஜை கெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கம்பெனிக்கு எய்ம் பண்ணி ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மணியை பற்றி திங்க் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பெரிய எல்பிஏ டார்கெட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு லேர்னிங்காக கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போக ஒரு ரெஸ்யூம் நல்லா எப்படி மேக் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் ஹெச்ஆருக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டான ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், இல்லை எப்படி நெட்வொர்க் பண்ணலாம், எப்படி ரெஃபரல் வாங்கலாம் பெரிய கம்பெனிக்கு, இது எல்லாமே டெய்லி நீங்கள் போடுற எஃபோர்ட் பொறுத்து தான் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.